Subscribe my channel, like and share my videos.
கொடுப்பீங்களா? கண்டிப்பா என்ன கேட்டாலும் நான் தருவேன். அப்படியா? ஆண்டவா, அப்புறம் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்லிட்டா எனக்கு ஏகப்பட்ட கோவம் வந்துரும். அப்படியா? ஆமா, நான் அப்படி ஒண்ணும் தவறான செயல் செய்ய மாட்டேன். அப்படியா? ஆமா. ஆண்டவா, இந்த தினத்திலே உனக்கு என்ன வேண்டும்? ஏழு மலையில பாதி குடுன்னு கேட்க போறதுல, ஆமா. உனக்கு கோடி கோடியா பணம் வருது பாதி குடுன்னு கேட்க போறது. ஆமா. ஒன்னே ஒன்னு ஆண்டவா. என்ன கேட்க போகிறாய்? ஏ மருதக்கார மாமா, கேட்டலாமா? சாமி, நான் என்னத்த கேட்க போறேன்? என்னத்தை கேட்க போயா? உன் முண்டாட்டிய 4 நாளைக்கு வச்சுக்கலாம்னு தான். அட பாவி, இன்றைய தினத்திலே ஆமா, நான் என்கிட்ட வந்து எக்கச்சக்கமான வீணான வார்த்தைகள் பேசணுட்டு வச்சுக்க, ஆ. நான் வேண்டியான சாபத்தை உனக்கு அளித்து விடுவேன். ஓ என் மனமே கேக்குறியே? ஆமா. என் மனமே கேக்குறியே? உனக்கு என்னடா இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? உன்னுடைய வீட்டிலே சுத்த சுகாதாரம் எப்படி? ஆண்டவா, ஆ. என்ன தியானித்து எதுக்காக தியானித்துன்னு கேக்குறேன். எங்க பக்கத்து வீட்டுக்காரன் மாடி மேல மாடி கட்டுறான், வீடு மேல வீடு கட்டுறான், சொத்து மேல சொத்து சம்பாதிக்கிறான், கூத்தியா மேல கூத்தியா வச்சுக்கிறான். என்னால ஒண்ணும் பண்ண முடியல. ஏன்? உன் மனைவி 4 நாளைக்கு எங்க வீட்டுக்கு அனுப்புது உண்டானால் நானும் பெரிய பணக்காரன் ஆகலாம். அப்படியா? ஆமா. என்னுடைய தேவி லட்சுமி வர வேண்டும் என்றால் சரி. உன்னுடைய வீட்டில் இருப்பது சுத்த சுகாதாரம் எப்படி இருக்கிற நீ? அதையா கேக்குற சாமி? இப்போ நானும் என் மனைவி இந்த வருஷம் தீபாவளிக்கு குளிச்சிட்டேன்னா ஆமா. அடுத்த வருஷம் தீபாவளிக்கு தான் குளிக்கிறது. அப்படின்னா என்னுடைய தேவி லட்சுமி வருவாளா உனக்கு? ஏன் நம்ம தமிழ்நாட்டுல மழையில காரணாலும் ஏன் ஒரு டப்பா தண்ணி வேஸ்ட் பண்ணணும்? நானும் என் மனைவி போய் ஏரிக்காரில் ஆய் உக்கான்ட்டு ஆமா. சூரியன் மேல வர நானும் என் மனைவி எங்க வீட்டு வாசப்படி சூத்தா காட்டி போட்டுக்கினா அதே காஞ்சி கிளம்பி போயிடும். ஏய், இதுதான் வீட்டில் இருக்கக்கூடிய சுத்த சுகாதாரமா? ஆமா, அப்படி இருக்க கூடாது. சரி. தினந்தோறும் வீடை சுத்தம் செய்ய வேண்டும். ஆமா. தினந்தோறும் குளித்துட்டு வச்சுக்க. சரி. இன்றைய தினத்திலே என்னுடைய தேவி லட்சுமி ஆமா. என்னுடைய வீட்டுக்கு வருவான். ஓ, அது எப்படி சுவாமி? உன்னுடைய மனைவி எங்க வீட்டுக்கு வர வேணுமானால் அது எப்படி சுத்தபத்தம் செய்யணும்? அப்படியா? இன்றைய தினத்திலே காலையில எழுந்த உடனே ஆமா. வாசல் இருக்கிறது இல்லையா? சரி. அதுக்கு சாணம் எப்படி போடுவாய்? அந்த கொரியா கேக்குற சாமி. இப்போ நம்ம பாட்டி மரல பாரு, இப்ப கூட இந்த கையில சாணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு பாத்திரத்துல போட்டு கரைச்சு முழங்கால் மேல் முழங்கைய வச்சு இப்படி வாவாயிட்டு தெளிப்பாங்க. இப்ப வேற பொம்பளைங்க என்ன பண்றாங்க தெரியுமா? நேரா போயிட்டு இந்த கையில எடுத்துன்னு வந்து அன்னகுண்டால் போட்டு கடன்னு கரைச்சிட்டு பாத்ரூம்ல போய் சூத்து கழுவிட்டா எடுத்துக்கிட்டான்னு வச்சுக்க. ரோட்ல ஆம்பளை பொம்பளை போறது வர தெரிஞ்சல அப்படி கழித்தால் என்னுடைய தேவி வரமாட்டார். சரி. எப்படி தெளிக்க வேண்டும் தெரியுமா? எப்படி? சாணத்தை கரைத்து உன் முழங்கையில் மேலே வைத்து இப்படி தெளித்துட்டு வச்சுக்க. ஆமா. என்னுடைய தேவி லட்சுமி உன்னுடைய வீட்டுக்கு வருவா. ஓஹோ. ஆமா. பணக்காரன் ஆகலாம். ஆமா. அதனால பெரிய கோட்டீஸ்வரனை கூட ஆகலாம். சரி. எனக்கு உங்களுக்கு எவ்வளவு புண்டாட்டிக்குது? எந்த லட்சுமி எங்க வீட்டுக்கு அனுப்புறீங்க? அப்படியா? என்னுடைய மார்பில் அணிந்து இருக்கிறேனே. ஓ, வலதுபுறம் மார்பில் அணிந்து லட்சுமி. சரி. ஆமா. அப்படியா? சாமி. அப்படி இருக்கலாம். தினத்திலே தற்காரில் நான் முன்னிட்டு வருகின்ற போது என்னுடைய நாமதியம் யாருன்னு உனக்கு புரியுமா? நீங்கள் யார் என்று எல்லோருக்கும் நன்றாக தெரியும். வந்திருக்கிற பொதுமக்களுக்கு தாங்களுடைய பெயர விவரமாக சொன்னால் தெரியுமே. நெஞ்சானத்தை அமதுட்டும் எள்ளுக்குள் எண்ணெய் போல பாலுக்குள் வெண்ணெய் போலும் பாலு நீருமாய் கலந்த அகண்ட
பரிசிக்கும் ஆ. ஏன் தெரியுமா ஏன்? 10 அவதாரம் 108 நாமதையை படைத்த ஆமா. தேவகி அம்மனுக்கும் வசுதேவருக்கும் கற்ப சுகனாக விளங்கி வரக்கூடிய ஆ. 10 அவதாரம் 108 நாமதையும் படைத்த நான் தான் சிறியனை கண்டுபிடிக்கிறேன் என்று ஓ, தெரியுமா? தாங்கள் தானே ஆண்டவன். ஆமா. ஆயிட்டு சொல். அப்படி இருந்தாலும் சரி. இந்த தினத்திலே நான் எதற்காக வந்திருக்கின்றேன்? எதற்கு? உங்களுடைய வேலை என்ன ஆ. தெரியுமா? எப்படி சுவாமி? என் அக்கா மக்கள் ஐவார்களாம். ஆமா. 18 நாள் சண்டையிலே உண்மை. வெற்றியோடு 12 நாள் சண்டை முடித்து விட்டது. ஆ. இன்றைய தினத்திலே திருவிழாவுக்கு பாண்டவர்களுக்கு ஏற்பட்ட சண்டையினால ஆமா. 13 நாள் சண்டை இன்றைக்கு தொடங்க போகிறது. சரி. இன்றைய தினத்திலே என்ன காரணம் என்று தெரியவில்லை. ஆ. பாண்டவர்கள் என்னுடைய மாமா வர வேண்டும் என்று தியானித்துக் கொண்டிருக்கிறார்கள். உண்மை. போய் பார்க்கலாமா? ஆயிட்டு சுவாமி.